தியானம். இன்னைக்கு தியானம் என்பது ஆன்மீக காரியத்துல மிகவும் முக்கியமான ஒன்றுதான். தியானம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை என்று அர்த்தம். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்துல சொல்லியிருக்கிறார். தியானிக்க வேண்டுமா? தியானம் இருந்தால் அது நமக்கும் நல்லதா என்றால் நல்லது. சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் அதில் உள்ள வார்த்தைகளை நாம் படிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். எப்படி பாக்கியவான்களாக இருப்போம் என்றால், அவருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களோடு பேசுகிறவராக இருப்பார். அதன் மூலமாக நாம் நன்மையை பெறுகிறவர்களாக இருப்போம். அதன் மூலமாக நாம் தீமையின் வழியில செல்லுகிறவர்களாகவோ இருக்க மாட்டோம். அதான் பாக்கியவான். இரண்டாவதாக யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஃபர்ஸ்ட், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், இரண்டாவதாக இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளவைகளை நீ இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்க வேண்டுமா? தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நீ கவனமா இதில் எழுதியிருக்கிறபடி நீ நடப்பாய். பரிசுத்த வேதாகமத்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தியானிக்கும் பொழுது இதில் உள்ள வார்த்தைகளின்படி தான் நம்ம நடக்கணும் என்று கவனமாயிருப்பார். அதான் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்று தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் என்ன கருத்து இருக்கிறது என்று தியானிக்கிறவர்களாக வேண்டும். அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் என்பதை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தின்படி நீ நடக்க கவனமாயிருப்பாய். ஒன்று, இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது சங்கீதம் 1 சொல்லப்பட்டது இருக்கிறபடி நீ பாக்கியவானாய் இருப்பாய். இரண்டாவதாக, இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீ இதில் இருக்கிறவர்களின்படியே செய்கிறவனாக காணப்படுவாய். அதுல கவனமாய் இருப்பாய். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, சிறியவர்களே, பெரியவர்களே, எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், ஆவியில நிறைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ அனுதினமும் தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் பாக்கியவானாய் இருப்பாய். அனுதினமும் தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நீ இதில் இருக்கிறவர்கள்படி செய்ய கவனமாய் இருப்பாய். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.